இங்க பாரிக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நிறைய காம்படிஷன்ல வின் பண்ணிருப்பான். அதனாலயே அவங்க ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்டாஃப்க்கும் இவனை ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கப்ப அவன் கிளாஸ்ல சபரின்ற ஒரு பையன் ஜாயின் பண்றான். அவன் சூப்பரா வரையறத பாக்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. இதெல்லாம் பாக்குற பாரிக்குமே லைட்டா சபரி மேல கடுப்பாக ஆரம்பிக்குது. அதனால இப்ப சபரியை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹாஸ்டல்ல இவன் பண்ற தப்புக்கெல்லாம் சபரியை மாட்டி விட்டு அவனை அடி வாங்க வச்சிடுறான். நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப சபரிக்கு உடம்பு முடியாம மருந்து குடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பான். இதை பாக்குற பாரியுமே இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு இப்ப அவன் பெட்டோட தூக்கிட்டு போய் அவன் வெளியே படுக்க வச்சிடுறாங்க. அதனால சபரிக்கு உடம்பு முடியாம போயிட்டு இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிற பாரிக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. சபரி பக்கத்துக்காக போறான். சபரி தூங்கிட்டு இருப்பான்றதுனால அவன் ஃப்ரெண்டு கிட்ட இப்ப சாக்லேட் கொடுத்து சபரி கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவனுமே அங்க வந்துடுறான். அவன் கிளாஸ் டீச்சருமே வந்து நாளைக்கு ஒரு ட்ரிப் இருக்கு, அதுக்கு கண்டிப்பா எல்லாருமே வரணும்ன்றத சொல்றாங்க. பாரிக்கு சபரி இல்லாம அந்த ட்ரிப்புக்கு போக மனசே இருக்காது. அதனால இப்ப அங்க ஒர்க் பண்ற டாக்டர் கிட்ட நான் சபரியை பாத்துக்கிறேன், அவனுக்கு தேவையான மாத்திரை எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிப்புக்குமே வர வச்சிடுறான். அங்க இருக்க எல்லாருமே அந்த ட்ரிப்பை ஜாலியா என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த ஸ்கூல் வேனுமே ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்ப பாரியுமே அங்க இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு காப்பாத்திடுறான். பார்த்தா சபரி அங்க மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அதை பாக்குற பாரியுமே இப்ப சபரி எப்படியோ காப்பாத்திடுறான். இப்ப பாரி வெளியே வரதுக்குள்ள அந்த வேன்மே வெடிச்சிடுது. அதுல பாரியோட தலையில பயங்கரமா அடிபட்டு அவன் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். பாரி இறந்ததை சுத்தமா சபரியால அக்செப்ட் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். அப்பதான் ஒரு நாள் சபரியோட பெஞ்ச்ல பாரி ஒரு சின்ன ஒரு நோட் எழுதி வச்சிருந்திருப்பான். அதை பாக்குற சபரிக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுது.